நமஸ்காரம். மனிஷா ஃபேஷனுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து ஒரு சில்வர் பெண்டன்ட், க்ரீன் கலர் மேட்சிங். இது லாங்கு, இது ஷார்ட்டாகவும் பண்ணிக்கலாம். வேணும்னா இதில் வந்து டபுள் பேங்கிள்ஸ், ட்ரிபிள் பேங்கிள்ஸ், சிங்கிள் 6 பீசஸ் 12 பீசஸும் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா சில்வர் மகாலட்சுமி பெண்டன்ட். இதில் கலர்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ எல்லா கலர்ஸ்லையும் இருக்குது, அவைலபிலிட்டி இருக்குது. வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு மெசேஜ் சொல்ல போகிறேன். அந்த மெசேஜ் பார்த்திங்கன்னா, நீங்களும் ஒரு பஸ் ட்ராவல் பண்ணியிருக்கலாம். அந்த ட்ராவலில் சில அனுபவங்கள் இருக்கும். அந்த அனுபவம் தான் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். என்னுடைய அனுபவம் வந்து, நான் ஒரு வாட்டி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ஸ்கூல் பசங்களும் வந்திருந்தாங்க. ஈவினிங் டைமாக இருக்கும்போது என்னுடைய குழந்தையும் தான் வரான், நானும் தான் ட்ராவல் பண்ணுறோம், 2 பேருமே ட்ராவல் பண்ணுறோம். நின்றுட்டே வந்தோம். கொஞ்சம் தூரம் கழித்து ஒரு வயசானவர் ஏறினார். ஏறினாரு, இடம் இல்லை. காரணம் என்னென்னா, அவ்வளோ ஸ்கூல் பிள்ளைங்க தான் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு அது ஃப்ரீ சீட்டு, அவங்க உட்காந்துக்கலாம். பட் மனிதாபிமானம்னு ஒன்று இருக்குல்ல, வயதானவங்க வராங்க, வயதானவங்களுக்கு இடம் கொடுக்கணும். வயதானவங்களுக்கு இடம் கொடுக்காத ஒரு எண்ணத்தை நம்ம குழந்தைகள் மனசில் நம்ம திணிச்சிருக்கோன்றது ஒரு ஒரு வெக்கக்கேடு தான். குழந்தைங்கள்கிட்ட வந்து அந்த பையன்கிட்ட நான் கேட்குறேன், ஏன்பா இந்த வயசானவருக்கு இடம் கொடுப்பா, நான் நின்றுட்டு தான் வரேன். அந்த பிள்ளைங்கள்ட்ட கேட்குறேன், எனக்கு கொடுக்க வேண்டாம், நான் வந்து வயசானவங்களுக்கு இடம் கொடுப்பான்னு கேட்டேன். நான் கேட்டது தப்பு தான் போல் இருக்கு. அவன் பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். சரி, கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்தேன். அவனும் ஏழ்மையான குழந்தை தான். அவங்க ட்ரெஸ் பண்ணியிருந்தது விதத்துலேயே நான் சொல்கிறேன். என்னென்னா வந்து, அந்த குழந்தைங்களுக்கு வந்து யாருமே சொல்லிக் கொடுக்கல வயசானவங்களுக்கு இடம் கொடுக்கணுன்றது. அவங்க வந்து பிரேக் போட்டால் கீழே விழுந்துருவாங்க, அதெல்லாம் அவங்க பிள்ளைங்களுக்கு தெரியணும். அதே நேரத்தில் பஸ்ஸில் இடமே இல்லைனாலும் நெருக்கிட்டு ஏறுறதும் தவறு தான். வேறு வழி இல்லை. சாயந்தர நேரத்தில் ஸ்கூல் பிள்ளைங்க போகிற டைமில் ஏறிட்டோம். அன்றைக்கி நான் அந்த காட்சி பார்த்ததுனால உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன். அவன் வந்து எந்த ஸ்கூலுன்னு நான் கேட்டேன். எந்த ஸ்கூலுன்னு கேட்டது தான் போச்சு. காந்தி ஸ்கூலுன்னு சொன்னான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஸோ பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸும் சொல்லி கொடுக்குறாங்க, பேரண்ட்ஸும் சொல்லி கொடுக்குறோம். ஆனாலும் அந்த மனிதாபிமானம் செத்து போச்சு, வர செத்து போயிட்டுருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு இதை தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். மனிதாபிமானம் எப்பயுமே வந்து குழந்தைங்களுக்குள்ள விதைக்கணும். அப்படி விதைத்தா இந்த குழந்தைங்களுடைய எதிர்காலம் மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுடைய எதிர்காலமும் சிறப்பாக இருக்குன்றது, அவங்களுடைய பெற்றவங்களுடைய எதிர்காலமும் சந்தோஷமாக இருக்குன்றது என்னுடைய எண்ணங்கள். சில விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிறதுனால சரியாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கூட இருக்கலாம். ஸோ அதனால் பகிர்ந்துக்கிட்டேன். ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண ஆர்டர் பண்ணி ப்ரைஸ் விசாரிச்சிக்கலாம். நன்றி, நமஸ்கார்.